ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, முதல் பாகம் வந்து நல்ல ஒரு வெற்றி நடை போட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டாம் பாகம் வந்து அந்த அளவு வெற்றி நடை போடவே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், பெண்களை வந்து எப்போவுமே அடிமைப்படுத்தாமல் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ஏன்னா காலத்துக்கு தகுந்தான் பொண்ணு அந்த காலத்தையே திரும்ப திரும்ப காட்டுறதுனால எந்த யூஸும் கிடையாது. பழசையெல்லாம் மறந்துடலாம். புதுசாக இப்போ வந்து பெண்கள் எப்படி சுதந்திரமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த சீரியலில் எப்போ பாரு அடிமைப்படுத்துறது, இப்போ ஆண்களுக்கு பயந்து நடக்குது அப்படிலாம் போடுறதுனால மக்களுக்கு வந்து பிடிக்கல. இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டில் வேகமாக முன்னேறி 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எப்போவுமே 7வது இடத்த 8வது இடத்துல இருந்த எந்த சீரியல் வந்து இப்போ 5க்குள்ளே வந்திருக்கு. இது என்ன காரணம் அப்படி ஆச்சரியப்படுறாங்க. போன தடவை இந்த எதிர்நீச்சல் நல்ல ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை எதிர்நீச்சல் நல்லாவே வாங்கலை. அப்போ மக்களே வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை வேகமாக முன்னேறின அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 இடத்துக்குள்ளே வந்திருக்கு. இதனால் மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேனல்களுக்கு என்றைக்குமே வந்து நல்ல சீரியலுக்கு மக்கள்கிட்ட வந்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்நீச்சல் சீரியல் வேகமாக முன்னேறதை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்போ வந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இப்போ வந்து பெண்கள் வந்து எப்போவுமே சுதந்திரமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி சுதந்திரமாக தான் இருக்க விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அந்த காலம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேயே தான் வந்து சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பழைய கதையை என்றைக்குமே நம்ம பேசுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. பழசை வைக்கிறது, பழசில் வந்து கெட்டது நடந்தால் என்றைக்குமே நம்ம மறந்துடணும், நல்லது மட்டும் தான் நடக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக முன்னேறிட்டு இருந்த எதிர்நீச்சலை பார்த்து எல்லாருமே அது சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேகமாக முன்னேறணும், நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்நீச்சல் சீரியலும் பெண்களை வந்து புகழ்ந்து நல்லபடியாக ஆளுக்கு ஒரு தொழில், ஆளுக்கு ஒரு வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒவ்வொன்றும் முன்னேறி அப்படி வர மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி தான் வேகமாக வந்து இப்போ முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் டிஆர்பி ரேட்டில் தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு தெரியல. எப்போவுமே வாரம் 10க்குள்ளே தான் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5க்குள்ளே வந்ததுதான்னு ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி விஜய் டிவி சீரியல்களும் வந்து பார்த்திங்கன்னா 5க்குள்ளே தான் சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அய்யனார் துணை 7, 8ல் வந்திருக்கு. அப்புறம் சின்ன மருமகள், பாண்டியன் ஸ்டோர் இது எல்லாமே 5 to 10 தான் வரும். இப்படி 2 சீரியலுமே விஜய் டிவி, சன் டிவி 2க்குமே ஒரு கடுமையான ஒரு போட்டி சொல்லலாம். 2 சீரியலே வந்து பார்த்தோன்னா 10 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 இடம் விஜய் டிவிக்கும் 6 இடம் சன் டிவிக்கும் வந்து இடம் பெற்றிருக்கு. இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தயவுசெய்து வந்து பாருங்கள். இப்போ வேகமாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருது. அதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். தயவுசெய்து பார்த்தா அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்ச சேனலில் வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆனதாக வந்து பிரச்சனை. இப்போ இந்த சேனல்லையாவது வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்கும். தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.